ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விதி பாண்டியோடைய வாழ்க்கையில் ரொம்பவே விளையாடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வானதி இந்த கல்யாணத்துக்கு முதல்ல ஓகே சொன்னாலையும் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டாலையும் அடுத்து எங்கே நம்ம பாண்டியை மிஸ் பண்ணிடுவோமோ, பாண்டியை விட்டுட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணிப்போமோ, நாம் அவசரப்பட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. வீட்டில் இப்போது வானத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு. கல்யாணத்துக்கான நாளையும் குறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது வானதிக்கு நம்ம பாண்டியை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயம் வந்துடுச்சு. வீட்டில் ஏதாச்சும் பேசுனா நம்ம ஏற்கனவே நாம் தானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோம், இப்போ வேண்டான்னு சொன்னால் வீட்டில் எல்லாருமே கோவப்படுறாங்களே அப்படின்னு நம்மளை திட்டு வாங்க போல இருக்குது அப்படின்ற பயத்தில் வானதி சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி பாண்டியை பார்க்குறதுக்கு வானதி வந்ததுக்கான காரணம் இதுதான். அன்றைக்கி மட்டும் பாண்டி கடையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா சண்டை போட்டோ அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நடக்காமல் அன்றைக்கி நடந்தது வேறு. கண்ணன் ப்ரோ வானத்துக்கிட்ட வேறு விதமாக சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டி கடையில் இல்லை. ஸோ பாண்டியும் வேறு ஒரு சிச்சுவேஷனில் சூழ்நிலோட பிரச்சனையில் இருந்ததுனால அன்றைக்கி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. வானதி இது வரைக்கும் அடுத்து பாண்டியை மீட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பாண்டி கடைக்கு வந்ததுக்கப்புறமும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவருடைய அப்பா மூலிமா வானதிக்கு கல்யாணன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு கடைக்கு வந்ததுக்கப்புறமா கண்ணன் ப்ரோ வானதி வந்த விஷயத்த சொன்னார். சொன்னதுக்கப்புறமா அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சின்ட்டு சொல்கிறதுக்கு வந்திருப்பா அப்படின்னு பாண்டியும் அவருடைய அப்பா கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்படி தான் விதி இவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. கடையில் எந்த வேலையுமே ஓடுறது கிடையாது. இன்னொரு சைடு ஜோலன் நிலா வீட்டுக்கு வந்துட்டா எப்படியாச்சும் நிலாவை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நிலா அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, சேர்னனுக்காக பாண்டிக்காக பல்லவனுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்காக மட்டுமே அவங்கக்கிட்ட மட்டுமே பேசிட்டு இல்லை அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திவ்யாவோடைய ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணி சேரன் கொடுத்துருக்குற ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து அந்த கம்பெனியில் இந்த ஒரு பிஸ்னஸ், அதாவது இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு பார்ட்னர்ஷிப்பில் நிலா போயிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒர்க்கை டிசைன் பண்ணி திவ்யாவுக்கு கொடுக்குறது. அவங்க இது மூலிமா இந்த விஷயத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிலா கிளம்பிட்டாங்க. என்னதான் சோழன் பண்ண விஷயத்தினால எல்லாருமே மாங்குன்னு சோழனை திட்டினாலையும் அடுத்து நிலா தாலியை கொடுத்ததுக்கப்புறமா சோழன் மேலே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சோழா, உன்னுடைய நிலைமையும் புரியுதுடா, நீ நிலாக்காக தான் இவ்வளவும் செய்கிறான்னு எங்களுக்கும் தெரியுது, ஆனால் நீ பண்ணுற எல்லாமே போய் தப்பாக முடியுதுடா, இதுக்கப்புறமாச்சு யோசிடா, நிலாக்காக இருடா, பொய் சொல்லாத, இப்படியெல்லாம் பேசாத, ஒழுங்காக இருடா, நிலாவை புரிஞ்சுக்கோ அப்படின்னு நிறையவே வருத்தப்பட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சோழனுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அவரோட வாய் அமைதியாக இருக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு தப்பான ஒரு விஷயங்களையே செய்ய சொல்லுது. அடுத்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீனா ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா அவங்களுடைய அண்ணி என்னவோ தெரியல திடீர்னு கால் பண்ணுறாங்க. அவங்க அண்ணி கால் பண்ணி பேசுவோம் நிலா கிட்ட. நிலா அப்படின்றாங்க. அண்ணி சொல்லுங்க அண்ணி, எப்படி இருக்கா நிலா அப்படின்றாங்க. ஏதோ இருக்கா அண்ணி, நீங்கள் அப்படின்றாங்க. என்னாச்சு நிலா, உங்கள் குரலே டல்லாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. அது விடுங்க அண்ணி, பாப்பா அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. என்ன நிலா, இப்படியெல்லாம் கேட்குற ஆளே நீ கிடையாதே, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கேட்டுட்ருக்க, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நீ தான் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்க போல இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா நிலா? நானும் ரொம்ப நாளாக உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, ஃபோன் பண்ண முடியாத சுச்சுவேஷன், யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க, உங்ககிட்ட பேசுறதை பார்த்தா என்கிட்ட கோவப்பட்டு திட்டுவாங்கன்னு நான் ஃபோன் பண்ணதே கிடையாது, ஆனால் என்னென்னு தெரியல கொஞ்ச நாளாகவே எல்லாருமே உன்னுடைய நினப்பாகவே இருக்காங்க, உன்னோட பர்த்டே முடிஞ்சிச்சுல அதுக்கப்புறம் இருந்து அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிச்சு, அப்போல்லாம் நீ இதுக்கு முன்னாடி எப்படி ஃபெஸ்டிவல் டைமில் கூட இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீயும் அண்ணனும் சண்டை போடுவீங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு உன்னுடைய ஞாபகத்தை கொண்டு வந்துருச்சு. கொஞ்ச நாளாகவே எல்லாருமே உன்னுடைய ஞாபகமாகவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மாமா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு நிலா சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய அண்ணி நிலா கிட்ட இதை கேட்ட உடனே நிலா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு. பயப்படுற மாதிரியெல்லாம் இன்னும் இல்லை, உன்னையே நினச்சிட்டே இருந்ததுனால சரியாக சாப்பிடாம லோ பிபி ஆகிடுச்சு, அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டுட்டு டென்ஷன் ஆகாமல் இருக்க சொல்லியிருக்காங்க, மெடிசனில் எடுத்துகிட்டு தான் இருக்கார், மாமா வீட்டில் தான் இருக்கார், இப்போது ஓகே தான் அப்படின்றாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் அப்படின்றாங்க. அண்ணி
நான் வேணா திருவண்ணாமலைக்கு இவங்கள பார்க்க வரட்டுமா நீ அப்படின்றாங்க. ஐயோ நிலா, என்ன நீ சொல்கிற? பிரச்சனையே வேறு மாதிரி போயிடும் நீ மட்டும் இப்படி பண்ணினா. ஆனால் எனக்கு தோணுது அப்படி தான் நடக்கணும். ஒருவேளை அத்தை மாமாவுக்கு உன் மேலே கோவம் இல்லாமல் உன்னை ஏற்றுப்பாங்களா? அப்படியே நீ வந்தாலேயோ வந்து 2 நாள் அவங்கள பார்த்துட்டு நீ திரும்பவும் போயிடுவேன். அது மாமாவுக்கு திரும்பவும் கஷ்டத்தை தானே கொடுக்கும். என்ன நிலா, பிரச்சனை ஆனாலும் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லை அப்படின்றாங்க. ஏன் நிலா நீ ஒரு மாதிரியாகவே பேசுகிற? அப்பா அம்மா ஞாபகம் உனக்கும் இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. சொல்லு நிலா, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. சோழனுக்கும் எனக்கும் ஆன கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சட்டப்படி நீங்கள் தான் டிவோர்ஸ் வாங்க சொன்னீங்க. நாங்களும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொன்னோம்ல நீ அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் கூட கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலன்னு சொன்னல அப்படின்றாங்க. ஆமாம் நீ என்னாச்சு, அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? சோழன் டிவோர்ஸ் வாங்க விடலையா உன்னை இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீ டிவோர்ஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. என்ன நீலா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் நீ எனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லவும் அவங்களோட அண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன நிலா, இந்த விஷயத்தில் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். இதை சொல்லிட்டு இல்லை நீ திருவண்ணாமலைக்கு வரட்டுமான்னு கேட்டிருக்கணும். இப்போது சட்டப்படி உனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எந்த சம்மந்தமே கிடையாது. நீ இனி அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு நிலா, மாமா பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கல, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நீ வா, கொஞ்ச நாள் வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டோட வீடுன்னு சொல்லியிருக்கல சென்னையில், அங்கே இருந்துக்கிட்டு நீ வேலைக்கு போகிறது இருந்தால் கூட போவ, நீ வந்துரு நிலா அப்படின்றாங்க. இந்த விஷயத்த சொன்னால் அத்தையும் மாமாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு என்னன்னு சொல்கிறீங்க? இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சி நானும் சோழனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அப்பா அம்மா கூட நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இவரை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, திரும்பவும் அங்கே வந்து நின்னா அம்மாவும் அப்பாவும் என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே என் மேலே கோவத்தில் இருந்தாங்க. ஒரு முறை நானும் சோழனும் டிவோர்ஸ் பண்ண போகிறோன்ற விஷயம் தெரிஞ்சு நீங்களும் அம்மாவும் சென்னைக்கே வந்துட்டீங்க. தெரியும்ல உங்களுக்கே, அம்மா என்ன ஆனாலையும் நான் அந்த பக்கம் வரக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசிட்டு போனாங்க. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ எதுக்கு டிவோர்ஸ் வாங்க போகிற, நீ போய் உன் புருஷனோட சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. இப்போ நாங்கள் வந்தேன்னா அவ்வளோதான், நீ பிரச்சனையே வேறு மாதிரி போயிடும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்றாங்க. நிலா, நான் டிவோர்ஸ் ஆகலைன்னு தெரிஞ்சு அப்படி சொன்னேன், இப்போ தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல, அதெல்லாம் அத்தையும் மாமாவும் நடந்த விஷயத்த எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் நீ அப்படின்றாங்க. நீ வேணாம் அப்படின்றாங்க. அப்புறம் நிலாவுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் வந்துடுது, நிலா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அண்ணி, இந்த விஷயத்தை பற்றி அப்பா அம்மா கிட்டே எதுவுமே சொல்ல வேணாம், இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அண்ணி அப்படின்றாங்க. நிலா அப்படின்றதுக்குள்ளே கட் பண்ணிடுறாங்க. நிலா இருந்துக்கிட்டு இப்போது நிலா அப்படி தான் சொல்லுவாள். நிலா அங்கேருந்து முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வரணும், அங்கே இருக்கவே கூடாது இனி ஒரு நிமிஷம் கூட. நிலா, அந்த வீட்டில் என்ன வசதி இருக்குது, இவ்வளோ நாள் அவங்க இருந்துட்டு பெரிய விஷயம், அதான் விவாகரத்து ஆகிடுச்சுல, அதில் போய் இந்த விஷயத்தை அத்தை மாமா கிட்ட சொல்லணும், அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவார். விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் கோவம் தணிச்சு போய் கூட்டிகிட்டு வரணும், நாம் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நிலா மேலே அவங்க கோவத்தில் தான் இருக்காங்க, ஆனாலே நாம் சொல்லி புரிய வைக்கணும் நிலா எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு. இந்த கல்யாணம் பிடிக்காம தான் அவள் ஓடி போனா அப்படின்றத அவளுக்கு சொல்லணும் அவங்களுக்கு, அப்போ தான் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு அவங்களோட அண்ணி வேகமாக அவங்களோட அம்மா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலாவுக்கு அங்கே வேலை இல்லாமல் இருந்திருந்தா கூட இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் அப்பா அம்மா கிட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு அங்கே ஒர்க் வந்ததுனால நான் அப்புறம் பேசுகிறேன் நீன்னு காலில் கட் பண்ணிட்டாங்க. அவங்க நிலா சொன்ன விஷயத்துலேருந்து அவங்க அண்ணி வேகமாக போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்னு போயிட்டாங்க. ஆனால் நிலா சொன்ன விஷயம் உண்மை தானே, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நிலா அங்கே இருக்கக்கூடாதுன்னு இனி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது சனிதான். நிலா சோழனுக்கு 6 மாதம் டைம் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் சோழன் வற்புறுத்தி இங்கே இருக்க சொல்கிறதுனால நிலா வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டில் இருக்காங்களே தவிர வேறு எதுக்காகவும் அவங்க கிடையாது, எந்த உறவுமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ கரெக்டாக தான் வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது ஒரு சைடு இருக்க, நிலா ஆஃபீஸ் முடிஞ்சு ஒர்க் முடிஞ்சு அடுத்து வீட்டுக்கு வராங்க. சோழனும் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கார். பல்லவன் இருக்காங்க. பல்லவனுக்கு கால் பண்ணுறாங்க நிலா இருந்துக்கிட்டே, என்னை கூட்டிகிட்டு போக வாடா பல்லவா அப்படின்னு. சரி அண்ணின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது சோழன் இதை தெரிஞ்சுக்கிட்டு, நான் போகிறேன்டா நிலாவை கூட்டிகிட்டு வரேன், நீ போகாதடா அப்படின்றாங்க. ஏற்கனவே அண்ணி உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க, நீ இதில் போனேன்னு வச்சுக்கோ அப்புறம் செம்மையாக திட்டுவாங்க அண்ணி. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் கேள்வி கேட்பாங்க, நீ எதுக்கு பல்லவா அனுப்பிவிட்ட, உன்னை தானே வர சொன்னேன்னு. இந்த சண்டைக்கு நான் வரலன்னு பேசாமல் நீ அமைதியாக இரு, நீ போகாமல் இருந்தால் தான் பிரச்சனை எதுவும் இருக்காது, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அண்ணியா அப்படின்னு வேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லவனே வந்து கிளம்பிடுறாங்க. நிலாவும் நாமளும் செய்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு வழியை ஏற்படுத்தலான்னா யாருமே விடமாட்டேன்றாங்களே அப்படின்றாங்க. கொஞ்ச நாள் நிலா விட்டு கொடுக்குறது தான் சரின்னு தோணுதுன்னு
அதை பற்றி நினச்சிட்ருக்காங்க சோழன். அடுத்து நிலா போயிட்டு கூட்டிகிட்டு பல்லவன் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே டீயை போட்டு குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக உட்காந்துட்ருக்காங்க. அடுத்து சேரன் வராங்க. நிலா அப்படின்றாங்க. வாங்கண்ணே அப்படின்றாங்க. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம் அப்படின்றாங்க. இதுக்கு எதுக்கு நான் சாரியெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும், டீ கூட வச்சு கொடுக்கல அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லைண்ணே. எதுக்குண்ணே எனக்கு இந்த அளவுக்கு பயப்படுறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க? நானும் இந்த வீட்டில் ஒரு ஆள், அவ்வளோதான் அண்ணன். இதில் என்ன இருக்குது? நானும் பல்லவனும் டீ போட்டு குடிச்சிட்டோம். இதென்ன இந்த வீட்டில் புதுசாக நடக்கிறது தான். இல்லை நான் இந்த வீட்டுக்கு புதுசாக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேனே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா அப்படின்னு. சோலா டீ வேணுமாடா உனக்கு அப்படின்றாங்க. ஆமாம், என்ன தான் இந்த வீட்டில் யாருமே ஒரு மனுஷனை கூட மதிக்கலையே, நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி கூட எனக்கு ஒரு கப் டீ போட்டு கொடுக்கலாம், அப்புறம் என்னண்ணே விடுண்ணே அப்படின்றாங்க. ஏன்டா உனக்கு வேணும்னா நீ போய் போட்டு குடிக்க வேண்டியது தானே, உனக்கு யாருடா போட்டு கொடுப்பான் அப்படின்றாங்க. அப்போது அண்ணனே எல்லாத்தையும் செய்யணுமா பல்லவா? ஏன் அவங்களுக்கு வேணும்னா போட்டு குடிக்க முடியாது, நமக்கு வேணுன்றப்போ இப்போ நம்ம போட்டு குடித்தோம்ல, தேவையில்லாத இல்லை பேச்சு ஒன்று தான் குறைச்சல அப்படின்னு நிலா பல்லவன்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. புரியுதுண்ணே, எனக்கு டீயே வேணாம், நீ போன அப்படின்னுறாங்க. அடுத்து அவர் போயிட்டு டீ போடுறதுக்குள்ளே பாண்டி வந்துடுறாரு. அண்ணா பாண்டி என்ன வந்துடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்லவும் அவருக்கும் சேர்த்து டீ போட்டுடுறேன்னு டீ போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம சேரன். பாண்டி வந்ததுலேருந்து ரொம்ப யோசனையாகவே இருக்காரு. பாண்டி இதோட டீ சுடுது புடிடா அப்படின்றாங்க. யோசிச்சுட்டே இருக்காரு, டீயை பிடிக்கவே இல்லை. பாண்டின்னு சேரன் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருந்தார். அப்போ தான் நிலா பல்லவன் சோழன் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கவும் சோழன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர், டேய் எங்கடா இருக்க, நீ எந்த உலகத்தில் இருக்க? அண்ணன் எவ்வளோ நேரமாக டீயை பிடிக்க சொல்லி கத்திட்டு இருக்கு, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. அண்ணன் கொடுண்ணே அப்படின்னு பாண்டி வாங்கிக்கிறாரு. உனக்கு என்னடா ஆச்சு பாண்டி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு டீயை கீழே வச்சிடுறாங்க. டீயை கூட குடிக்காமல் கீழே வச்சுட்டு என்னடா யோசிக்கிறேன் அப்படின்னு. பாண்டி என்னாச்சுன்னு சொல்லுங்கள், காலையிலேருந்து நீங்கள் ஆளே ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்ன விஷயம்? வானதியோட விஷயம் இன்னும் சரியாகலையா அப்படின்னு கேட்குறாங்க. வானதி இன்னமும் உங்ககிட்ட பேசுறது இல்லையா அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னுறாங்க. என்னடா இன்னுமா அவள் சமாதானமாக? இவ்வளோ நாள் தான் அவள் தாக்க பிடிக்க மாட்டாளே, எப்படியாச்சும் வந்து உங்ககிட்ட பேசிடுவா அப்படின்னு நினச்சேன், ஆனால் இன்னமும் பேசலையா அப்படின்னு சோழன் கேட்டுட்ருக்காரு. இல்லைடா அப்படின்றாங்க. என்னாச்சு பாண்டி, இவ்வளோ நாள் வானதி பேசாமல் இருக்காங்க, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் போய் பேசியிருக்கலாம்ல, அவங்களுக்கு தான் உங்கள் வீடு நல்லாவே தெரியும்ல, டைரெக்டாக வீட்டானிக்கு போயிட்டு பிரச்சனையை பேசி சரி பண்ணலாம்ல அப்படின்றாங்க. இல்லைங்க, அவகிட்ட பேசி சரி பண்ணுறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சோழன் பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை, அதனால் அது எதையுமே நான் கண்டுக்கலை அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா பாண்டி, இதுக்காக நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணாமல் விட்டுட்டிங்களா அப்படின்றாங்க. இல்லைங்க, அது வந்து இதுக்கப்புறம் பேசியும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. என்னாச்சு பாண்டி, ஏன் அப்படி பேசுகிறீங்க? பாண்டி என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சேரன் கேட்குறாங்க. இல்லைண்ணே எல்லாமே கைமீறி போயிடுச்சுண்ணே அப்படின்றாரு. என்னடா என்ன வானதி ஏதாச்சும் வேறு தப்பான முடிவு எடுத்துட்டாளா அப்படின்றாங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னல, அது உண்மையிலே அவன் நிஜமாக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க பாண்டி அப்படின்றாங்க. ஆமாங்க, அவள் வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாலாம். அவங்க சொந்தத்திலே ஒரு நல்ல பையனாக பார்த்து வானதிக்கு நிச்சயமும் பண்ணிட்டாங்களாம், கல்யாணம் பண்ண போகிறாங்களாம், அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா என்னடா சொல்கிற பாண்டி அப்படின்னு சேரன் கேட்கவும் சோழன் கூட அதிர்ச்சி ஆகுறாங்க. பல்லவன் கூட தான் நம்ம நிலா இருந்துக்கிட்டு, என்ன பாண்டி இவ்வளோ சீக்கிரம் பார்த்து அதுக்குள்ளே கல்யாணத்தை வச்சுட்டாங்களா அப்படின்றாங்க. எம்எல்ஏ இருக்கிற கோவத்தில் அவன் போய் வேகமாக கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டிருக்கா. அவங்களும் சீக்கிரமாக இதுதான் சமயம்னு என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் போகிறது தான் சரின்னு அவங்களே இந்த முடிவெடுத்துட்டாங்க. ஏற்கனவே என்ன ஆகாமல் இருந்துச்சு, அவங்களுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் பிடிவாதமாக இருக்கான்னு தான் ஒரு கட்டத்தில் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அடுத்தடுத்து நடந்த பிரச்சனை தான் அவங்களுக்கே நல்லா தெரியுமே. இப்போது இந்த சின்ன பிரச்சனைனால அவள் கோவப்பட்டு பேசினதுனாலையும் எல்லாருமே இதுதான் சமயம்னு அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவளும் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா போல இருக்குது. நேற்று கடைக்கு கூட வந்திருக்கா, என்னை பார்த்து இந்த விஷயத்த சொல்ல தான் வந்திருப்பா போல இருக்குது. இன்றைக்கி நானும் அண்ணனும் கடைக்கு போயிருந்தோம். அப்போது என்கிட்ட அவருடைய அப்பாவே இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டாரு. நாம் எந்த பிரச்சனையும் கல்யாணத்தில் பண்ணக்கூடாது, நாங்களும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் ஒத்துக்கிட்டோம், ஆனால் உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைனால என் பொண்ணு நீ செட் ஆக மாட்டான்னு அவளே முடிவு பண்ணிட்டா, அவளே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறா, அதனால் தயவு செஞ்சு வந்து பிரச்சனை பண்ணிடாதுன்னு அவர் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு அப்படின்றாங்க.
ஒவ்வொரு விஷயங்களும் கேட்க கேட்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தான் ஆக்குறாங்க. என்ன பாண்டி சொல்கிறீங்க, இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்கு, இதை பற்றி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்றாங்க. எனக்கே எல்லாமே இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அப்படின்றாங்க. என்னென்ன உங்கள் மேலே கோவப்பட்டா அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு அப்படி சண்டை போடுவாங்க, பேசிடுவாங்க வானதி. ஆனால் இந்த அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு பல்லவன் கூட கேட்குறாங்க. டே பாண்டி, என்னடா நீ எதை சொல்லிகிட்ருக்க? அந்த வானத்தி போல் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? உங்களுக்காக எவ்வளோ விஷயம் அது பார்த்து பார்த்து செஞ்சிச்சுடா. நான் கூட நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இப்படி சொல்கிறியாடா அப்படின்றாங்க. வேற ஒரு மாப்பிள்ளையே அதுவும் அடுத்த மாதமே கல்யாணத்தை வச்சுட்டாங்கன்னு வேற சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாண்ணே, அவள் சந்தோஷமாக இருப்பா போல இருக்குது. என்னை வேணான்னு அவளே முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண முடியும், விடுண்ணா அப்படின்றாங்க. என்ன பாண்டி, சாதாரணமாக விடுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வானத்துக்கு கல்யாணம்னு சொன்னேன், அடுத்த நிமிஷமே தெரிஞ்ச விஷயம் எப்போ அந்த விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்பத்துலேருந்தே நீங்கள் எப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்கன்னு நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதையே உங்களால் தாங்கிக்க முடியல, ஆனால் நீங்கள் சாதாரணமாக விடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. டே பாண்டி, வேணுண்ணா நான் வானத்துக்கிட்ட பேசி பார்க்குறேன்டா அப்படின்றாங்க. அண்ணா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணன், தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். அவங்க போய் பேசினதுக்கே தேவையில்லாமல் அவள் கோவப்பட்டா, நீ போய் பேசினேன்னா வேண்டாண்ணே அப்படின்றாங்க. ஆமாம் அன்னைக்கு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் நிலாவும் பேசினப்போவே அந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசினா அவள். இப்போ நீ போனேன்னா அவ்வளோதாண்ணே. ஏன்னா இவன் இப்படி இருக்கான், அவன் தான் வேணும்னு பிடிவாதமாக ஓடி ஓடி நேற்று வரைக்கும் வந்துட்டு இருந்தவ இப்போ வேண்டான்னு அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இந்த ஆம்பளைங்களெல்லாம் பொண்ணுங்க சாதாரணமாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க போல இருக்குது அப்படின்னு சோழன் கேஷுவலாக இந்த விஷயத்த சொல்லவும் நிலா அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. எல்லாம் பொம்பளைங்களும் அப்படி கிடையாது, ஆம்பளைங்க தான் அப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏங்க நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்றாங்க. நான் உங்களை தான் சொன்னேன் அப்படின்னு நிலா டேரெக்டாகவே சொல்லிடுறாங்க. ஆமாம், என்ன பேசலைன்னா இவளுக்கு ஆகாது அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் எதுவுமே பேசலை அமைதியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டியை வந்து சோழன் இருந்துக்கிட்டு, டேய் பேசாமல் விட்டுடா, நீங்கள் இனிமேலாச்சும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அப்படியாச்சும் அவள் உன்னை விட்டு போயிட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுக்காடா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாள்னா நொய்யி 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 நீ ஏதாச்சும் இது அதுன்னு கேட்டுகிட்டே இருப்பா, இதுதான் நல்ல வாய்ப்புன்னு விட்டுடா பாண்டி அப்படின்றாங்க. டே வாய் மூடுடா சோழா, என்ன ஐடியா கொடுக்குற பாரு, நீ மட்டும் நிலா உனக்கு வேணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுற, எப்படியெல்லாம் போய் சொல்கிற, ஆனால் பாண்டி அப்படியா பண்ணுறான், நேர்மையாக இருக்கிறான்டா, அவன் உண்மையாக லவ் பண்ணுறான் வானத்தையை, அதே மாதிரி தான் வானத்தையும் அவனை லவ் பண்ணுது. இந்த சின்ன பிரச்சனைக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டா சரியாகுமா? இவ்வளோ பிரச்சனை நடந்தும் நீயும் நிலாவும் சேரணும்னு நாங்கள் எவ்வளோ ஆசைப்படுறோம், அது மாதிரி தான்டா அவங்களுடைய காதலும், நீ மட்டும்தான் பெருசு, அவங்களதெல்லாம் காதலே கிடையாதுன்ற மாதிரி பேசாதடா நீ அப்படின்றாங்க. அப்போது அப்படி உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லுங்கண்ணே அப்படின்னு நிலாவை சொல்லவும், அப்போது நான் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்கவும், அண்ணே தேவையில்லாமல் பேச வேணாம், எதுக்கு ஏதோ முடிச்சு போடுறாரு பார்த்தியா அப்படின்றாங்க. நீ சொல்லலாம் எதுக்கடா இப்போ எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு இப்படி பேசுகிறேன், நான் சொல்கிறத முதல்ல என்ன ஏதுன்னு யோசிச்சு பாருடா, தேவையில்லாமல் நிலா கிட்ட வாங்கி கட்டிக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு அமைதி ஆகிடுறாரு சோழன் இருந்துக்கிட்டு, நான் எதுவும் பேசுறதில்லைன்னு. அப்போது பாண்டி வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் இவ்வளோ பெருசாகிடுச்சுண்ணே பிரச்சனை, இதை விடவே கூடாது, வானதி இந்த அளவுக்கு போவாங்க நம்ம யோசிச்சு கூட பார்க்கல, இந்த விஷயத்தில் நம்ம ஏதாச்சும் பண்ணணுண்ணே அப்படின்னு நிலா சொல்லவும், ஆமாப்பா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும், வானதி சின்ன பிரச்சனைக்காக கோவப்பட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சா, உண்மையிலே வானதி ஒரு சம்மதம் சொல்லிச்சாடா பாண்டி அப்படின்றாங்க. ஆமாண்ணே, அவள் அப்பாவே டேரெக்டாக வந்து சொல்கிறாங்கண்ணே, இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பண்ண முடியும், அவங்க வீட்டில் டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், வானதி ஓகே சொல்லி தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு, அதுக்கப்புறம் நம்ம எதுக்குன்னா தொந்தரவு பண்ணணும், நானுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னமோ, அப்போ பாண்டி வானதி அப்படின்றாங்க. விடுங்க, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும், அவளே நான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா, நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவங்க வீட்டு ஆளுங்க நினைக்கிறாங்க. நான் ஒன்றும் அவளை பார்க்க முயற்சி எடுக்காமல் இல்லைங்க, எத்தனை தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சுருக்கா, நான் என்ன பண்ணட்டும், வீட்டு வாசலில் கூட போய் அவளுக்காக எவ்வளோ நேரம் நின்று பார்த்தேன், கடைக்கு ஒரு முறை வந்தா அப்பையும் கடைக்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன், சமாதானம் ஆகாமல் இருக்கிறவள நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாண்டியும் இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.